அசோக் நகர் கண்ணப்பர் சாலை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இப்போ காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ், கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அதிகம் தேடப்படுற ஒரு வீடாக இப்போ சோஷியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருக்கிற இந்த வீட்டை பற்றி பல திடுக்கிடும் சுவாரஸ்யமான தகவல்கள். அந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய மர்மத்தோட பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் போனோம். பொதுவாக சென்னை அப்படின்னாலே மக்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கிற ஒரு சிட்டி தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சென்னையில் உள்ள மிடில் கிளாஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாவான அசோக் நகர் கண்ணப்பர் சாலை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இப்போ காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ், கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அதிகம் தேடப்படுற ஒரு வீடாக இப்போ சோஷியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருக்கிற இந்த வீட்டை பற்றி பல திடுக்கிடும் சுவாரஸ்யமான தகவல்கள். ஆனால் இந்த வீடு நம்ம நார்மலாக ஒரு டிவியில் பார்க்குற திகில் ஸ்டோரியோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஹாண்டட் ஸ்டோரியோ, கோஸ்ட் ஹவுஸோ அதை பற்றின ஸ்டோரி இல்லை. இது உண்மையில் இந்த வீடை பற்றின என்ன ஸ்டோரி? இது ஒரு பெயின்ஃபுல்லான ரியல் லைஃப் கிரைம், அந்த ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷன் நியூஸ் தான் இது. அந்த ஹிஸ்ட்ரி என்ன ஹிஸ்ட்ரி, அது எப்போ நடந்தது, இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மர்மங்கள்லாம் என்ன, உண்மையிலே இது கோஸ்ட் ஹவுஸா அப்படின்ற ஆராய்ச்சியை பற்றி அலசி பார்த்தோம்னா 2008ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி, எஸ், அந்த டேட்டில் நடந்த சம்பவத்தை அடிப்படையில் வச்சு தான் இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த இடத்த சுற்றி அவ்வளோ பேர் ஆர்வம் காட்டி படையெடுத்து இந்த வீட்டை ஒரு பிரபலமாக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குதுன்னு போய் நாங்களும் சரி எங்கள் டீமும் சரி அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த இடத்த சுற்றி பார்த்து அங்குள்ள மக்கள்கிட்ட விசாரிச்சப்போ தான் எங்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சது. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி அந்த நாள் காலையில் சென்னை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய சம்பவம் தான் அன்னைக்கு நடந்த சம்பவம். அப்படி அந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, யார் யாரெல்லாம் அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க, அந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய மர்மத்தோட பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் போனோம். 2008 நவம்பர் 20ஆம் தேதி இந்த பங்களாவில் வசிச்சுட்டு இருந்தவர் தான் ஃபார்மர் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர் சரவணன். அவருக்கு அப்போ வயசு 74. அவரோட மனைவி தான் கஸ்தூரி. அவங்க வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் அன்பரசிங்கிறவங்க. அவங்களோட வயசு 17. இந்த 3 பேரை தவிர அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை. வழக்கம் போல அன்னைக்கு காலையில் அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அன்றைய தினத்தோட ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அன்னைக்கு காலை பொழுதுல போலீஸ் வந்து செக் பண்ணும்போது கிச்சனில் ஒரு பாடி கிடந்தது. அதாவது கொலை செய்யப்பட்டதா இருக்கிற அந்த சரவணனோட சடலம், அதாவது கழுத்தில் ஒரு கட் இன்ஜுரி பட்டு அந்த இடத்துல சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவியாக இருக்கட்டும், இன்னொன்று அவங்களுடைய பணிப்பெண் அதாவது அன்பரசின்றவங்க, அவங்க 2 பேருமே பாத்ரூம் கிட்ட சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேருமே அவங்களோட லைஃப்காக போராடி கழுத்தில் ஒரு கட்டு, அப்புறம் ஹேண்ட் இன்ஜுரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல கட் பண்ணி அங்கே வந்து செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு
அன்றைய பொழுதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. சாதாரண சம்பவமா இருந்தது சிபிஐ விசாரணைக்கு போய் போலீஸால கண்டுபிடிக்க முடியாம சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய திகில் சம்பவமா மாறுச்சு. அந்த சம்பவத்துல பின்னணி யார், அவங்கள யார் எதற்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சிபிஐ என்கொயரியில் விசாரிக்கும் போது அவங்க கொலை செய்யப்பட்ட இடத்துல நிறைய ஃபைல்ஸு, நிறைய ஃபோட்டோஸு கபோர்டில் எல்லாம் அலங்கோலமாக சிதறி கிடந்தது. அந்த இடத்துல வேற என்னென்னலாம் காணாமல் போயிருக்குன்னு போலீஸ் தரப்புலையும் சரி சிபிஐ விசாரணையும் சரி விசாரிக்கிறப்போ நிறைய தங்க நகைகள், அப்புறம் டாலர்ஸ், அமெரிக்க டாலர்ஸு, நிறைய பணங்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்போ அந்த சம்பவத்தை ஒரு திருட்டுக்காக, அதாவது ஒரு ராபரி கேஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்களுக்கும் இவங்க ராபரி கேங்குக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவங்களுக்கு தேவை பணம், நகை, அந்த டாலர். அதை எடுத்துட்டு அந்த வீட்டில் உள்ள 3 பேரையும் கொண்டு அந்த இடத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்கள கைது பண்ணி பிரிசனில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கூட இருந்த புகைப்படமும் அந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. சரி, இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் எப்படி கேதர் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் நேரில் போய் அந்த சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையும் அங்கே வேலை பார்க்குறவங்க, அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு விசாரிக்கிறப்ப தான் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தப்போ அங்கே இருந்தவங்க அந்த ஏரியாவில் யாருமே இப்போ இல்லை. அதாவது இது நடந்து ஒரு 4 வருஷம் கழித்து தான் ஒருத்தர் அங்கே கடை போட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டுகள் தொடர அதுக்கப்புறம் உள்ள ஆளுங்கள் தான் தெரியுது. ஆனால் யாருக்குமே இந்த சம்பவத்தோட முழு பின்னணியும் தெரியல. இந்த சோஷியல் மீடியாவில் பரவுனதுக்கப்புறம் அவங்க இளைஞர்கள் எல்லாம் அந்த வீட்டை படையெடுத்து சென்னையில் உள்ளவங்க மட்டும் அங்கே போகலை, பல ஊர்களில் இருந்தும் அது என்ன இடம், அது ஏரியா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக, விசிட் பண்ணுறதுக்காக, ஒரு வியூஸ்க்காக அந்த வீட்டை சுற்றி இப்போ பிரபலமாகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சுமார் 50 பேர்கிட்ட அங்கே அந்த வீட்டை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே நாங்கள் நேரில் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட விசாரிக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த வீடு அது முடிஞ்சு போயிடல. பல வருடங்களாக லாக் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டை பற்றி, அதாவது அந்த ஏரியாவில் உள்ளவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க. லைட் இல்லை, சவுண்ட் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீடு இந்த ஜெனரேஷன் கிட்ட எப்படி ஒரு ஹாண்டட் ஹவுஸாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்துட்டு வருது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகாதபடி அங்கே உள்ள அந்த ஏரியா போலீஸாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட வீட்டோட ஓனரே இதில் இன்வால்வ் ஆகி இவ்வளோ விஷயங்கள் இந்த வீட்டை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் யாருமே உள்ளே போகாதபடி அங்கே உள்ள பொதுமக்களும் கோரிக்கை வச்சு அதை சுற்றி ஒரு வேலி கம்பி மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை பற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நாளை பின்ன அந்த வீட்டை பற்றி யாராவது அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க விற்கிறதுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு உண்மையும் பொய்யா மாற்றுறதும், பொய்யையும் உண்மையாக மாற்றுறதும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகமாயிருச்சு. அதுதான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே அது ஒரு பேய் ஹவுஸ் அப்படின்னா அங்கே உள்ள சுற்றி இருக்கிற மக்களுக்குமே அது ஒரு அதிர்ச்சி உண்டாக்கும். இரவு நேரங்களுமே அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே நாங்கள் போய் நேரில் விசாரிக்கிறப்ப தான் எங்களுக்கே தெரிய வந்தது அது உண்மையிலேயே ஒரு பேய் ஹவுஸ்ன்றதே கிடையாது. அங்கே உள்ள மக்கள் சொல்கிற விஷயங்களை பார்க்குறப்போ அது பேய் ஹவுஸ் அப்படின்னா அவங்களுக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணும். வருஷ கணக்காக அதே இடத்துல இருந்து அந்த வீட்டு பக்கத்துலேயே குடியிருக்கவங்க கூட சொல்கிற தகவல் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இது முற்றிலும் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக இப்போ ரீசண்டாக இளைஞர்களால் பிரபலமாக்கப்பட்ட வீடு தான் இந்த அசோக் நகரில் இருக்கிற கண்ணப்பர் சாலையில் அமைந்துள்ள பங்களா வீடு. ஸோ இந்த விஷயத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்குறப்போ இது பேய் வீடா இல்லை ஒரு கொலை சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டை பேயாக மாற்றி எப்படி கட்டமைச்சிருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வர கருத்து. ஸோ இப்போ நடந்ததை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி என்னென்ன ஒப்பீனியன் இருக்குது, இது உண்மையிலே உங்களோட கணிப்பில் இந்த வீடு எந்த மாதிரியான வீடு இருக்குங்கிறத கீழே கமெண்டில் பதிவிடுங்க.